புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். தாயே சரஸ்வதி சமயபுரத்தாலே சாம்பிராணி வாசகியே எல்லையில பிறந்தவளே எருமகடா காவு கொண்டவளே மலையாள பத்திரகாளி இந்த தென்னந்தெருவிலே 4 மூலையிலே ஜக்கம்மா வாயால நல்லதொரு வாக்கு நீ சொல்லு இந்நேரம். விநாயகா, அல்லல்வோம் வல்வினைவோம் மண்ணை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகா துயரம்போம் நல்ல குணமதிக மாமுரனை கோவுற்றில் வீட்டிற்கும் செல்வ கணபதியே கைதொழுதகா. இந்த வீட்டுக்கு லட்சுமி சேருது, லட்சுமி சேருது. இந்த வீட்டுக்கு லட்சுமி வரப்போகுது, லட்சுமி வரப்போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு யோகம் வரப்போகுது, யோகம். சந்தோஷம் தாய், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு யோகம் வரப்போகுது, யோகம் வரப்போகுது. அதிர்ஷ்டம் வரப்போகுது, அதிர்ஷ்டம் வரப்போகுது. சந்தோஷமா இருக்கணும். சாமியார்ட்ட பழம் கொடுங்க சாமி. சாமி
வாயா, வாழைப்பழ தோல் வைக்கிறேன். இது வாழைப்பழம் சாப்பிட்டு தோல் அங்கே வச்சிருக்க. அண்ணா, சாரிண்ணா. காலம் பிறக்குது, இந்த வீட்டுக்கு லட்சுமி வரப்போகுது, லட்சுமி வரப்போகுது. இந்த வீட்டுக்கு யோகம் வரப்போகுது, யோகம் வரப்போகுது. நல்ல காலம் பிறக்கு, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது, அதிர்ஷ்டம் வரப்போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுல களவு போக போகுது, களவு போக போகுது. இந்த வீட்டுல களவு போக போகுது, களவு போக போகுது. தடுத்து அலுமாரிலாம் உடஞ்சு கிடக்குதுங்க. நகை நட்டு எல்லாம் போச்சு. யாரும் இல்லையா? இங்க பக்கத்துல யாரும் இல்லையா? எல்லாம் போச்சு. இந்த பணம் எல்லாம் போச்சு. நான் என்ன பண்றதுங்க? நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. ஐயோ, எப்படி என்னாச்சு? ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா வீட்ல இருக்கிற மொத்த பணம் நகை எல்லாம் திருட்டு போச்சு. ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு ஊர்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தோம். வந்து பார்த்தா இந்த மாதிரி கொள்ளை நடந்திருக்கு. என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் சேர்த்து வச்சிருந்த நகை பணம் எல்லாம் போச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ, ஏன் வந்து எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒரே யாரா இருக்கும், ஒரே மர்மமா இருக்கு. யோ, எனக்கு என்னமா நம்ம ஊர்ல கோடாங்கி மேல டவுட்டா இருக்கு. ஐயோ, அப்படியா? ஏய், அத முறை கொடை. அத முறை கொடை. என்ன தட்டு ஆடுறாங்கப்பா. அம்மா அந்த பக்கம் கொடைங்க போன பாத்தீங்க.
காஃபி. காஃபியாமா? நல்லா இருக்குமா? அனுபவம் எண்ணி அடிக்கடி சிரித்தாலே ரகசிய பேச்சு அம்பலமாச்சு அதை எண்ணி தடுத்தாலே நல்லா இருக்காண்ணா. அம்மா இப்போ யூனியன் ஆஃபீஸர் போயிட்டு வரேன். போயிட்டு வாடா தம்பி. என்னங்க நம்ம பொண்ணை கூப்பிடுங்க. முதல்ல எனக்கு தண்ணி குடுறி காவேரி. என்னங்க என் பேர் காவேரி இல்ல கோதாவரிங்க. சரோஜினி, அம்மா சரோஜினி வாமா. இதுதான் என் பொண்ணு சரோஜினி. அப்பா என்ன கூப்பிட்டீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காரு. உன் பொண்ணு யாரையோ லவ் பண்றாள், நீ கேட்க மாட்டியா? நான் கேட்கணும்னு நினைச்சேன்டா கண்ணா, நீ கேட்டுட்ட. மாப்பிள்ளை என்ன பண்றாரு? கோதாவரி, நான் கேட்கணும்னு நினைச்சேன்டி, நீயே கேட்டுட்ட. சரி அவன் பேர் என்ன? நான் கேட்கணும்னு நினைச்சேன்டா கண்ணா, நீ கேட்டுட்ட. யோ நீ எல்லாம் ஒரு அப்பனா? நான் கேட்கணும்னு நினைச்சேன்டா கண்ணா, நீ கேட்டுட்ட. என்னடி நினைச்சிட்டு இருக்க? குடும்ப தலைமை எனக்கு மரியாதையே கிடையாதா? ஆளாளுக்கு என்ன மறந்துட்டீங்களா? அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அப்பா நான் கல்யாணம் பண்ண அந்த பீட்டர் தான் கல்யாணம் பண்ணுவேன். சபாஷ் ஸ்ரீ கண்ணு, சபாஷ். உன்னை பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்ததுக்கு இப்பதான் நீ சரியான பதில் சொல்லியிருக்க. சபாஷ் ஸ்ரீ கண்ணு, சபாஷ் சபாஷ். சரி இப்போ யூனியன் ஆஃபீஸர் போயிட்டு வரேன். இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? நீ எங்கடா போறன்ற? கோதாவரி, கோடாங்கி வந்து நம்ம வாசல்ல நிக்கிறா. கொஞ்சம் அரிசியை தானமா கொடுத்துட்டு வாடி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டு கொலகொடி ஒண்ணு களவு போயிருச்சு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. 8 ஊர் பஞ்சாயத்து பண்றவனானு எங்க வீட்லயே சம்பவமா? சாமி, இந்த குடும்பத்துல ஒரு குழந்தைக்கு ஆபத்து. ஜக்கம்மா சொல்றான், நம்புங்க. எனக்கு என்னமோ உன் மேல தான்டா சந்தேகமா இருக்கு. உன்னை யார் இங்க அனுப்பி வச்சா? சொல்லுடா. பதில் சொல்ல போறியா இல்லையா? இல்லனா பஞ்சாயத்தை கூட்டணுமா? கோதாவரி, வீட்டுக்கு நடுவுல ஒரு கோடு போடுறி. ராமன் சீதைக்கு போட்ட சக்தி வாய்ந்த கோடா இருக்கிறது. ஐயா, நான் சொல்றத நம்புங்க ஐயா. வீட்டுல உங்க பேத்தியை கடத்திட்டாங்க ஐயா. என் கண்ணால பார்த்தேன் ஐயா. நம்புங்க ஐயா. என்னடா கோடாங்கி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப ஏடாவிடமா பேசிட்டு இருக்க. பிரியா, பிரியா, என்னங்க பிரியாவை காணுங்க. தானடி இருந்தா? காணுங்க. ஐயோ மாமா, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சீரியஸ்னஸ் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நம்ம வீட்டு குழந்தை பிரியாவை காணோம். பயமா இருக்கு. என்ன ஏது விசாரிச்சுட்டு தேடுற வேலையை பாருங்க. என்னங்க நம்ம குழந்தைய காணுங்க. உள்ள தானடி இருந்தா? ஐயோ, குழந்தைய காணுமா? என்னம்மா சொல்ற? எனக்கு ஒரே படபடப்பா இருக்குமா. எனக்கு மயக்கம் வந்துற போல இருக்குமா. என்னம்மா சொல்ற? என்னங்க குழந்தைய கண்டுபிடிங்க. எனக்கு மயக்கம் வந்துற போல இருக்குமா. போங்க, நம்ம குழந்தைய கண்டுபிடிங்க. பாத்தீங்களா சாமி, இப்ப குழந்தை காணாம போச்சு. பாத்தீங்களா சாமி, பாருங்க. ஏய், எல்லாத்துக்கும் இந்த கோடாங்கி தானா காரணம்? ஏய், நீ வந்து இங்க சொல்ற எங்க வீட்ல குழந்தை காணாம போயிடுச்சு. ஐயா, ஏய், ஆளுங்களை எனக்கு கூப்பிடுறா. ஒண்ணும் தெரியாது சாமி. பஞ்சாயத்தை கூட்டுறா.